இங்கு 11 ஆண்டுகள் இந்த பாரதத்தில் ஆட்சி நடந்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் யார் பாதிக்கப்பட்டா? எங்கும் பாதிக்கப்படலை. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியால என்ன பாதிப்பு உங்களுக்கு கிடையாது? எதுவுமே இல்லை. ஏன் பொய் சொல்லுகிறீர்கள்? எந்த இஸ்லாமியருக்கு பாரதிய ஜனதா கட்சியில பதவி இருக்கு? திமுக திரும்ப திரும்ப மதவாதம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமியருடைய உரிமைகளை, உணர்வுகளை, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை, கல்வியை எல்லாவற்றையும் பறித்து விட்டு பள்ளிவாசல் போயிடும், ஒன்று தொழுக விட மாட்டாங்க, திரும்ப திரும்ப ஏதோ இஸ்லாமியர்கள் மூளை இல்லாத முட்டாள்கள் மாதிரி நினைத்துக் கொண்டு இந்த திமுக திரும்ப திரும்ப பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதை இந்த வாட்டி நாங்கள் முடிவு கொண்டு வரோம். திமுக ஆட்சியினுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சியில என்னென்ன பின்னடைவு இருக்கிறதோ அதையெல்லாம் வெளிப்படையாக கொண்டு வந்து திமுகவினுடைய அந்த ஊழலை எதிர்ப்பது போன்று அந்தந்த பகுதிகளில் பாதிக்கக்கூடிய மக்களை வைத்து எதிர்க்கக்கூடிய ஒரு களப்பணியை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று வந்த விஜய் சொல்றாரு, நான் முதலமைச்சர், யாரெல்லாம் வருகிறோம் வாங்கன்னு சொல்றாரு. நேற்று வந்த ஒரு தேர்தல் கூட சந்திக்கல, அவருக்கு என்ன வாக்கு வங்கியும் கூட தெரியாது. அவரே சொல்லும் பொழுது 18 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று எண்ணுவது தவறில்லை. ஒரு கட்சியாக அப்படித்தான் எண்ணணும். திருப்பரங்குன்றத்தில் அங்கே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த பிரச்சனையை முன்வைத்து தான் அறுபடை வீட்டில் அனைத்தையும் விட்டு மதுரையை தேர்ந்தெடுக்க காரணம், இந்து முன்னணியும் பிஜேபியும் தேர்ந்தெடுக்க காரணம் அங்கே இப்போ கலவரத்தை உண்டாக்க தான் அப்படின்னு சொன்னாங்க. முருகன் மாநாடு இருக்கு மதுரையில் தானங்க. அறுபடை வீட்டில் 2 வீடுகள் இருக்கிறது. பழமுதிர்ச்சோலையும் திருச்செந்தூர்ல இருக்கு. திருச்செந்தூர்ல கூட அதுவும் இன்னும் சொல்ல போனா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறது தான். அப்படி பார்த்தா 3 வீடுகள் அங்கதான் இருக்கு. அதனால எல்லோரும் வந்த மக்கள் வெறும் வந்து மாநாட்டை மட்டுமே கண்டு அதில் மட்டுமே அவங்க கந்த சஷ்டி கவசம் பாடணும் அதுக்காக மட்டுமா வந்தாங்க? இல்லை, பக்கத்தில் இருக்கிற பழமுதிர்ச்சோலை போகணும், அதுக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போகணும், பக்கத்துலேயும் முடிஞ்ச திருச்செந்தூர் போயிட்டு வரணும். இப்போ இவ்வளோ தூரம் மக்கள் வராங்கன்னா அந்த மாநாட்டிலும் கலந்து கொண்டு ஹிந்து எழுச்சி மற்றும் ஹிந்து உணர்வுகளை இன்னும் மேம்படுத்த வேண்டும். அதே வேளையில் அவ்வளோ தூரம் வரக்கூடியவர்கள் புனிதமிக்க அவர்களுடைய நம்பக்கூடிய இடங்களுக்கு, வழிபாட்டு தலங்களுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக மதுரையை நாம் செலக்ட் பண்ணுமே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. நான் என்ன கேள்வி எழுப்புறேன், மதுரையில் கலவரம் வரணுங்க, அங்க கலவரமும் வரல, ஒரு காகிதமும் அங்க கீழே கிடக்கல. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அவரவர்கள் அந்த சேர் அடுக்கி அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை, அவர்கள் போட்ட குப்பைகளை அவர்களே தூய்மைப்படுத்தி அடுத்த நாள் காலையில் பார்த்தா மைதானம் அவ்வளவு அழகா இருக்கு. இதே திமுக நடத்தினா அங்கே பீர் பாட்டில் கிடைக்கும், இங்கே தண்ணி பாக்கெட் கிடைக்கும், அங்கே முறுக்கு கிடைக்கும், இங்கே தேவையற்ற பொருட்கள் இருக்கும். அப்போ இதுதான் வந்து திமுக நடத்துகிற அந்த நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்போ ரெண்டுமே வித்தியாசம் இருக்குல்ல. நாங்கள் ஆன்மீக மாநாடு நடத்தி இருக்கிறோம், அறவழியில் நடத்தி இருக்கிறோம். அதை அரசியல் மாற்றத்திற்கான மாநாடு என்று கருதினால் அதுவும் விரைவில் நடக்கும். அதற்கு ஒரு முன்னுதாரணமா இருந்தா தப்பில்லைன்ற அதைத்தான் சொல்றாங்க. இந்து முன்னணியை வைத்து பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. என்ன தவறு? இங்க ஒரு மத கலவரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வரதுக்கு வர மதக்கலவரம் நீங்களே தாங்க 10 வாட்டி பேசிட்டு இருக்கீங்க. மதக்கலவரம் எப்பங்க வரும்? ஒரு மதத்திற்கு எதிராக தேவையற்ற முறையில் பேசினாதானங்க மதக்கலவரம் வரும். ஏன் இந்துக்கள் உணர்வோடு இருப்பா, இந்துக்கள் எழுச்சியோடு இரு, உன் உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது நீ குரல் எழுப்புன்னு சொன்னா அது எப்படி மதக்கலவரம் ஆயிரும்? இஸ்லாமியர்களை போய் வெட்டினா மதக்கலவரம். இஸ்லாமியர்களுக்கு எழுச்சியோட அப்ப இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியர்கள் கூட வச்சுக்கலாம், இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுவாக சிறுபான்மையினர்களுக்கு பிஜேபி மேல மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும் வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் அதை அவங்க வெறுக்கிறாங்க பிஜேபின்னா? வெறுப்பதற்கு நியாயமான காரணங்கள் என்று இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளால் சில விஷயங்கள் பேசப்படுகிறது. உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்ன இதே வக்ஃபு திருத்த சட்டத்தை உங்களுடைய அதான் சொல்றேன். இந்த மாதிரி முத்தலாக்கள் இருந்தெல்லாம் சொல்றாங்க இல்லையா? நான் அதுக்கு தான் கேட்கிறேன், இவ்வளவுகள் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் உண்மையானுமே யோக்கியவான்களாக இருந்தால் ஜவாஹிருல்லா போன்றவர்கள், ஆலூர் ஷானவாஸ், தமீமுன் அன்சாரி, நவாஸ் கனி, ஏன் இங்கே திமுகவில் இருக்கிற செஞ்சி மஸ்தானிலிருந்து நாசர் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர் வரைக்கும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இவர்கள் உண்மையானுமே இஸ்லாமியத்தின் மீது அக்கறை இருந்தால், தமிழக இஸ்லாமியர்கள் மீது அக்கறை இருந்தால் உங்கள் நிகழ்ச்சியில் யாரையாவது ஒருத்தரை கூப்பிடுங்க, நேரடியாக உட்காந்து பேசுவோம். சிஏஏ தவறுன்னு சொல்லட்டும், நிரூபிக்கட்டும். முத்தலாக் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது, தடையை கொண்டு வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறாங்களா, அதை நிரூபிக்கட்டும். நான் அடுத்த நிமிஷம் நான் திமுக சேர்ந்துடுறேன். நான் திமுகவுக்காக இந்த தேர்தலை பிரச்சாரம் பண்றேன். ஏன் அவர்கள் பயப்படுறாங்க? வேலூர் இப்ராஹிம் என்றால் ஏன் பயப்படுறாங்கன்னா, வேலூர் இப்ராஹிம் ஆதாரத்தை பேசுவேன், வேலூர் இப்ராஹிம் ஆன்மீகத்தின் அடிப்படையில் பேசுவேன், வேலூர் இப்ராஹிம் ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர். நான் என்கிட்ட உட்கார்ந்துகிட்டு நீங்க வந்து குரான்ல இருக்கு, நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு கதை அடிக்க முடியாது. நான் ஆதாரத்தோடு எடுத்து போடுவேன். அப்ப 12 தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 12% இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்கு, இவங்க சிறுபான்மையினர் வாக்கு இருக்கு. அந்த 12 15% மொத்தமாக சொல்றீங்க. அனைத்தும் அப்படியே திமுக போகுது.
நீங்க நினைக்கிறீங்க. நீங்களா இருந்து பிஜேபிக்கு கொண்டு வர முடியல. நிச்சயமாக இந்த தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா திமுக திரும்ப திரும்ப மதவாதம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமியருடைய உரிமைகளை, உணர்வுகளை, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை, கல்வியை எல்லாவற்றையும் பறித்து விட்டு உன் பள்ளிவாசல் போயிடும், உன்னை தொழுக விட மாட்டாங்க, திரும்ப திரும்ப ஏதோ இஸ்லாமியர்கள் மூளை இல்லாத முட்டாள்கள் மாதிரி நினைத்து கொண்டு இந்த திமுக திரும்ப திரும்ப பொய் சொல்லி கொண்டே இருக்கிறது. அதை இந்த வாட்டி நாங்கள் முடிவு கொண்டு வருவோம். இங்கு 11 ஆண்டுகள் இந்த பாரதத்தில் ஆட்சி நடந்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் யார் பாதிக்கப்பட்டா? எங்கும் பாதிக்கப்படல. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியால என்ன பாதிப்பு உங்களுக்கு அடைந்தது? எதுவுமே இல்லை. சொல்லுகிறீர்கள். எந்த இஸ்லாமியருக்கு பாரதிய ஜனதா கட்சியில பதவி இருக்கு? எம்எல்ஏ எத்தனை சீட்டு கொடுத்துருக்கீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு அரசு நடத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அரசை பொறுத்தவரை மத்திய அரசில் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு 31% நலத்திட்டங்களில் பயனடைந்த அரசியலை பொறுத்தவரை தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால் ஒரு அரசியல் தலைவராக அவர் வர வேண்டும், மக்கள்கிட்ட அறிமுகம் இருக்க வேண்டும். எந்த இடத்துல அவர் தேர்தல் நிற்கிறாரோ அவர் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கணும். அப்ப இதெல்லாம் இருந்தாதான் அவரை தேர்தலில் நிற்க வைக்க முடியுமே தவிர அவர் இஸ்லாமியரா கிறிஸ்துவரா அப்படி பார்த்து நிற்க வைக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு இஸ்லாமியருடைய பகுதியில் தேர்தலில் நிற்கிறேன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கணும். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பாகுபாடு இல்லாமல் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். இவர் இருந்தால் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவான்னு எம்மள நம்பிக்கை வருகிறது. அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க உழைச்சி ஏற்படுத்தி இருந்தால் கட்சிக்கு கட்டாயமா எனக்கு கொடுக்கும். அப்படின்னா உழைப்பை கொடுத்து ஒரு நம்பிக்கையை கட்சிக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தி இருந்தால் மக்களும் என்னை ஆதரிப்பாங்க, கட்சியும் கட்டாயம் எனக்கு சீட்டு கொடுக்கும், ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் கொடுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கொடுக்கும். அப்படி உருவாக்கணும். ஆனா இங்க பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியர்கள் வருவதற்கே பயப்படுறாங்க. நான் அதுக்கு தான் சொல்றேன், வாருங்கள் பேசுங்கள். இல்ல 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் இதுல இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடங்கள் நமக்கு வாணியம்பாடி, ஆம்பூர், எல்லாருமே சுத்தி வேலூர் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிற இடம். அங்க தமிழக பிஜேபியில் இருந்து யாராவது இஸ்லாமியர்கள் நிறுத்தப்படுவார்களான்னு கேட்கிறேன். நிச்சயமாக நிறுத்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கேற்ப அங்கு நிறைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்காக என்பது மட்டுமல்லாமல் அந்த தொகுதிகளில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் என்னவெல்லாம் பாதிப்படைந்திருக்கிறார்களோ அந்த பாதிப்பிற்கு இந்த 8 ஆண்டுகளில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் அவர்களை எவ்வாறு மீட்டெடுக்க முடியும், அந்த மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியும், அதே மாதிரி அங்குள்ள பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட திமுக ஆட்சியினுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சியில் என்னென்ன பின்னடைவு இருக்கிறதோ அதையெல்லாம் வெளிப்படையாக கொண்டு வந்து திமுகவினுடைய அந்த ஊழலை எதிர்ப்பது போன்று அந்தந்த பகுதிகளில் பாதிக்கக்கூடிய மக்களை வைத்து எதிர்க்கக்கூடிய ஒரு களப்பணியை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த மாதத்திலிருந்து அது மிகப்பெரிய அளவிற்கு திமுக அரசுக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையில், எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில், இந்த ஆட்சி மாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும். நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி பிரதிநிதித்துவத்தை அளிக்கும். இந்த 3வது தடவை மோடி அவர்கள் ஆட்சி செய்கிறாரு, 3வது தடவை வந்திருக்காரு. அது எல்லாமே வட இந்தியா பக்கம்தான். இன்னும் அவங்களால தமிழகத்தை உங்களால் கால் ஊன்ற முடியல இல்லையா? தமிழகத்தில் வட இந்தியான்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். கர்நாடகாவில் கடந்த முறை தமிழகம் தான் சொன்னேன், தென்னிந்தியான்னு மொத்தமா சொல்லல. வட இந்தியா பக்கம் மொத்த பாரதத்தில் தமிழகத்தில் மட்டும் கால் வைக்க முடியல அப்படின்னு நீங்க பிஜேபியை பார்த்து ஒரு குறை சொல்றீங்க. கடந்த காலத்துல நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி பிஜேபின்னாங்க. என்ன திராவிட மண் சொல்றாங்க. பிறகு 3% வந்த பிறகு 3% உள்ள கட்சின்னாங்க. பிறகு 7% வரும்போது வெறும் 7%. சட்டமன்றத்துக்குள்ளேயே நாங்கள் 4 எம்எல்ஏக்கள் அனுப்பும் பொழுது 4 எம்எல்ஏ தானேன்னாங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11.5% நாங்கள் வாக்கு வங்கி பெற்றிருக்கிறோம். என்டிஏ அலையன்ஸில் மட்டும் 18.5% வாக்கு சதவீதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் கட்சியோடு ஒன்றிணைந்து அந்த கட்சியினுடைய முன்னிலையில நாங்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவிற்கு தேர்தலை கூட்டணி ஆட்சியா இல்லை என்பதை எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்வார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். அது தேர்தலுக்கு பிறகு உள்ளது. அவங்க சொல்லிட்டாங்க எல்லா கட்சியும் அப்படி சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. பாஜக ஆள வேண்டும் என்று எண்ணுவதில் எந்த தவறும் இல்லை. ஒரு குழப்பம் கிடையாது. ஒவ்வொரு கட்சியுமே ஆட்சிக்கு வரந்தேங்க. நேற்று வந்த விஜய் சொல்றாரு நான் முதலமைச்சர், யாரெல்லாம் வரீங்களோ வாங்கன்னு சொல்றாரு. நேற்று வந்த ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. அவருக்கு என்ன வாக்கு வங்கியும் கூட தெரியாது. அவரே சொல்லும் பொழுது 18 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று எண்ணுவது தவறில்லை. ஒரு கட்சியாக அப்படித்தான் எண்ணணும், அப்படித்தான் கட்சியை வளர்க்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும்ல. என்னலாம் யார் வேணா எண்ணலாம். வாய்ப்பை தான் உருவாக்குறோமே. 3% இருந்தோம், 7% வந்தோம், இன்னைக்கு 11.5% வந்தோம், நாளைக்கு 20% வருவோம். வளர்ச்சி அப்படித்தானங்க வரும்.
களத்திலிருந்து வளர்ச்சி வரணும், காசு கொடுக்காம வளர்ச்சி வரணும், ஊழல் இல்லாமல் வளர்ச்சி வரணும், நம்பிக்கை மக்களுக்கு கொடுத்து வளர்ச்சி வரணும், மக்களை நம்பகத்தன்மையோடு வைத்திருக்கிற ஒரு ஆட்சியை உருவாக்கணும்ன்ற ஒரு உண்மையை சொல்லி நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னா அது கொஞ்சம் காலம் எடுக்கும். அதுக்கு மெல்ல மெல்லத்தானே வர முடியும். திடுமென நாங்கள் காசு கொடுத்து பொய்யை சொல்லி இந்த ஐயா ஸ்டாலின் சொன்ன மாதிரி வாக்குறுதி அத்தனையும் கொடுத்து மக்களை வந்து பட்டை நாமம் சுமத்தி அப்படியே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி என்ன வாக்குறுதி கொடுத்ததோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அதற்கடுத்து கூடுதலாக இந்த மக்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதனால எங்கள் நோக்கம் என்பது மக்களை சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர பணத்தை கொடுத்தோ மதுவை கொடுத்தோ பொய் வாக்குறுதிகளை கொடுத்தோ ஏமாற்றி அவர்களுடைய வாழ்வியலை பின்னுக்கு தள்ளக்கூடிய காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். இன்னும் ஓராண்டுகளுக்கு பிறகு நாங்கள் வந்தாலும் அல்லது கூட்டணி ஆட்சியாக வந்தாலும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அந்த ஆட்சி அமைந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய முதல் இலக்கு திமுக என்ற இந்த தீய மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும், தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த ஆன்மீக மண்ணை பாதுகாக்க வேண்டும், அறநெறியை பாதுகாக்க வேண்டும். அதற்காக அராஜகக்காரர்களை எதிர்த்து களத்தில் நிற்பது எங்கள் கடமை. நாங்களும் அதிமுகவும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இன்னும் கூடுதலாக இணையக்கூடிய கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழகத்தின் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அந்த நன்னால் அதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி. தமிழக அரசியல் கள நிலவரம் 2026 தேர்தலில் நீங்கள் எதிர்கொள்ள போன்றவை மற்றும் முத்தலாக் மற்றும் தமிழகத்தில் நடத்தக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக நீங்கள் எடுத்த விளக்கங்கள் அனைத்தும் விளக்கமாக அமைந்தன. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.